வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம ஒரு பேச்சுலர் ஸ்பெஷல் 1 பாட் கேபேஜ் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம். பண்றது பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஈஸிங்க. இதை நீங்க அப்படியே சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்ல சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். காய் தனியா சாம்பார் தனியா பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி நிறைய நீங்க காய் போட்டு பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நீங்க பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் இருந்தா போதும். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கோஸ் சாம்பார் பண்றதுக்கு முதல்ல ப்ரெஷர் குக்கர்ல 3/4 கப் அளவுக்கு தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம். தோரம்பருப்பு கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதாவது நிறைய தோரம்பருப்பு, கொஞ்சமா பாசிப்பருப்பு. இதுலயே ஒரு 3ல இருந்து 4 பல்லு பூண்டு, ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலையுமே சேர்த்துருங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை அப்படியே உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு தக்காளியுமே இதுல சேர்த்துருங்க. தக்காளி கொஞ்சமா சேர்த்தா போதும். அடுத்ததா இது கூட நம்ம ஹீரோவான கோஸையுமே பொடிப்படியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கோஸ் இவ்வளவுதான் சேர்க்கணும் அவ்வளவுதான் சேர்க்கணுங்கிற எந்த லிமிடேஷனுமே இல்லைங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க அவ்வளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கோஸோட ஃபிளேவர் பிடிக்கும்னா அதை ஜாஸ்தியாவே நீங்க சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த கோஸ் முழுகிற அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. குக்கர்ல அப்படியே நம்ம விசில் விட போறோங்கிறதுனால தண்ணியோட அளவு கரெக்டா இருக்கணும். ஜாஸ்தியா வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியில பொங்கி வந்துடும். கம்மியா வச்சீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிடும். முழுகிற அளவுக்கு வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம காயிலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். இதை மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டீங்கன்னா உங்களுக்கு பருப்பு மையா வெந்துடும், கோஸுமே வெந்துடும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா திறந்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நீங்க மத்து இருந்தா கூட அதுல நல்லா கடைஞ்சு விட்டுக்கலாம். நான் இது வரைக்கும் உப்பு சேர்க்கவே இல்லைங்க. இப்பதான் இந்த டிஷ்ஷுக்கு உப்பு சேர்க்க போறேன். மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணிட்டு கொதிக்க விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியில தண்ணி சேர்த்துட்டு 2-3 தடவை கரைச்சி எடுத்துட்டு அந்த தண்ணி இதுல சேர்த்துருங்க. புளி பாத்தீங்கன்னா ரொம்ப தேவைப்படாதுங்க, கொஞ்சமா இருந்தா போதும். சின்ன கோலி குண்டு அளவுக்கு புளி இருந்தா போதும். புளி ஜாஸ்தி எடுத்துனா உங்களுக்கு டேஸ்ட் மாறி போயிடும். புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கலந்து விட்டுட்டு புளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்க விடுங்க. எந்த சாமானுமே நீங்க வறுத்து அரைக்க வேண்டாங்க. ரெடிமேட் சாம்பார் பொடி வீட்டுல யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது இருந்தா போதும். அதுல இருந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. சாம்பார் பொடி டைரக்டா சேர்க்கும் போது கட்டி உருண்டை சேருதுன்னா கொஞ்சமா ஒரு கப்ல தண்ணி சேர்த்துட்டு சாம்பார் பொடியை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை கொதிக்கிற சாம்பார்ல சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி எதுவும் தட்டாது. டேஸ்ட் கொஞ்சம் பேலன்ஸ் பண்றதுக்காக நான் கொஞ்சமா வெல்லம் சேர்த்திருக்கேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயமே சேர்த்துட்டு கொதிக்க விடலாம். தாளிப்புக்கு பாத்தீங்கன்னா நான் நெய் தான் யூஸ் பண்ண போறேன். கடாயில கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு நெய் உருகுனதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூனுக்கு பாதி அளவுக்கு கடுகு, கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதாவது 1/8 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஜீரகம் கரெக்டா இருக்கும். வாசனைக்கு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துருங்க. இப்ப இந்த சூடான தாளிப்பை நம்ம கொதிக்கிற குழம்புல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை மேல தூவி விட்டுருங்க. நெய் சேர்க்கும் போது நம்மளுக்கு சாம்பார் நல்லா டேஸ்டியா இருக்கும். அவ்வளவுதாங்க, நம்மளோட சூப்பரான சுவையான முட்டைக்கோஸ் சாம்பார் ரெடி. சூடா சாப்பிட்டு பாருங்க, கமகமன்னு இருக்கும். ஆற ஆற உங்களுக்கு திக்காயிட்டே இருக்கும். இந்த சாம்பாரை நீங்க சாதத்து கூட சாப்பிடலாம், தோசை சப்பாத்தி எது கூட வேணாலும் சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day, thanks for watching.